துரைமுருகன் பாத்தீங்கன்னா என்ன பெருசா அப்படின்ட்டு அதே கேள்வியை நான் கேட்கிறேன். சீமான் என்ன 15 வருஷமா நீங்க கட்சி நடத்திட்டு வரீங்க. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை பார்த்து என்ன கேட்டீங்கன்னா இத்தனை வருஷமா அரசியல் இருந்து நீங்க என்ன இதெல்லாம் ஒரு அரசியல் மாண்புமிக்க வார்த்தையா? இப்ப ரோட்ல போறவன் வரவெல்லாம் உங்களை பார்த்து நீ என்னடா கேட்டா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போது நல்ல கண்ணுடைய கால் கட்டவரல் அளவுக்கு இடம்பெறுவானாடா விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில பேசுனீங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம் எப்படி போய் பேசுறீங்க? அண்ணன் விஜயகாந்த் திரை மயக்கத்துல நீ போகிற இதுல போய் சாவறனா நீ சாவக்கூடிய ஆளுதான் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ நீங்க யாரை கொச்சப்படுத்துறீங்க? 2026க்கு அப்புறமா அந்த 8% வாக்கு கூட இனிமே எட்டாத கனிதான் நாம் தமிழர். ஒரு பள்ளி குழந்தையிலிருந்து ஒரு பாட்டி வரைக்கும் நீங்க எல்லாருக்குமே பிரச்சனை தான். அதை பத்தி பேசுங்க சார். மக்களுக்கான அரசியலை பேசுங்க சார். அங்கேயும் போயிட்டு என்ன பேசுவாரு? கடல்ல அணில் குஞ்சு இருக்குன்னு பேசுவாரு, காடுகள்ல அணில ஒரு அணில கூட காணன்னு பேசுவாரு. திமுகவை பத்தி எங்கேயாச்சும் பேசுறதை கேட்டிருக்கீங்களா? திமுகவின் எதிர்ப்பு குரலாக இருந்த சீமான் திமுகவுடைய அணைப்பு குரலாக மாறிட்டாருன்றதுதான் உண்மை. அவங்க போஸ்ட் இவங்க ரீபோஸ்ட் பண்றதும், இவங்க போஸ்ட் அவங்க ரீபோஸ்ட் பண்றதும், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை அடிக்கிறதும் அந்த மக்களுக்கு என்னங்க பண்ணீங்க? இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகுதான் இது செய்ய முடியும். 2100 வந்துருவாங்கன்னு வச்சுப்போமா? வேட்பாளர்கள் ஜெயிக்கலாம் கூட பரவாயில்ல, கட்சியினுடைய தலைவரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகலன்னா எப்படி? அப்போ சட்டமன்றத்திற்குள் ஒரே ஒரு இருக்கைக்காக தன்னுடைய இரு கைகளையும் ஏந்தி நான் அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல. எங்க தலைவருடைய பாட்டை போட்டு வாக்கு சேகரிச்சவங்க அவங்க. அப்ப உங்களுக்கு இந்த விஜய் புனிதரா தெரிஞ்சுட்டாரா? அவங்களுக்கு அதுதான் அசைன்மெண்ட். அதுக்குதான் பணம் வாங்கி இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி. அவர்களை போன்ற செயல்கள் செய்வதற்கு தமிழக வெற்றி கழகம் ஆள் இல்ல. சீமான் 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 சொன்னா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்ல? உங்களுக்கு வயிறு எரியத்தான் செய்யும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளில் இருக்கக்கூடிய குடும்பங்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே தளபதி தளபதி தளபதின்னு சொல்றது அவருக்கு வயிறு எரியுதுங்க. நீங்க சொல்றீங்கல்ல டிவிக்கே டிவிக்கே டிவிக்கேனா டிவிக்கிற கட்சி அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நாங்க நாத்த கட்சி நாத்த கட்சி நாத்த கட்சின்னு கூப்பிடுமா? ஆக மொத்தம் நாம் தமிழர் கட்சி ஒரு நாத்த